அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாம்பரம் மாநகர காவல் ஆணையராக பிரேமானந்த் சின்ஹா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஆவடி மாநகர காவல் ஆணையராக செந்தில்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாம்பரம் மாநகர காவல் ஆணையராக பிரேமானந்த் சின்ஹா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஆவடி மாநகர காவல் ஆணையராக செந்தில்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். தாவேகா அரசு பொறுப்பேற்றலிருந்து அதிகாரிகள் நியமனம் தொடர்பான புதிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய விவரங்கள் என்ன? புதிய தமிழக அரசு பதவியேற்றதற்கு பின்பாக அதிரடியாக பல்வேறு காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில தற்போது ஆவடி மற்றும் தாம்பரத்துடைய காவல் ஆணையர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஆவடியோடைய மாநகர புதிய காவல் ஆணையராக பதவியேற்றுக் கொண்ட பிரேமானந்த சின்ஹா தற்போது தாம்பரத்துடைய காவல் ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கடந்த ஜனவரி 26 ஆண்டு ஜனவரி மாதம் அவர் ஆவடியோடைய 4வது காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதுக்கு முன்பாக அவர் தென் மண்டலத்துல இருந்து பதவி உயர்வு 4வது காவல் ஆணையராக அவர் பதவியேற்ற நிலையில் தற்போது தாம்பரத்துடைய காவல் ஆணையராக அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது 5வது காவல் ஆணையராக ஆவடிக்கு செந்தில்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் நியமிக்கப்பட்டதன் காரணமாக தாம்பரத்திற்கு அவர் காவல் ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கு காவல் ஆணையராக ஏற்கனவே இருக்கக்கூடிய சஞ்சய்குமார் அவர்கள் தற்போது டெக்னிக்கல் சர்வீஸுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்று 2 காவல் ஆணையர் காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆவடிக்கு புதிய காவல் ஆணையராக இருந்த பிரேமானந்த சின்ஹா தாம்பரத்துக்கும், அதே போல ஆவடி காவல் ஆணையத்துக்கு செந்தில்குமார் அவர்கள் புதிய காவல் ஆணையராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். உடனடியாக இவர்கள் பணியில் சேர வேண்டும் என்றும் அதிகாரிகள் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.